இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப என்னுடைய இருதயத்தில் பேசிட்டே இருந்தார். அந்த வசனத்தை தான் கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் சொல்லிட்டே இருந்தார். நீ எழுந்து தரையிலே உட்காரு, நீ எழுந்து சீயோன் குமாரத்தியே, நீ ரொம்ப செல்வ செருக்காய், நீ ரொம்ப பெருமையாய், உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் நீ ரொம்ப சந்தோஷப்பட்ட. அப்படி அல்ல, நான் உன்னை நினைக்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னை நீ தாழ்த்தணும். கவனிங்க, உங்க மேலையும் என் மேலையும் ஒரு நாளும் எந்த நீதிக்கேடும் இருந்துடவே கூடாது. சிலருடைய வாழ்க்கையிலே நடக்கிற சில காரியத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 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 நல்ல ஒரு மனிதன், அவர் என்னை ரொம்ப நேசிப்பார். அவருடைய காரியத்திலையும் சரி இவ்வளோ நல்ல பிள்ளையான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ரொம்ப தீமையாய் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பலவிதமான சோதனை உட்பட்டு அப்போ ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் நானா மனசில், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையை நான் பார்க்க முடியாது, ஏன் இவனுடைய வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளோ போராட்டம்? அப்போ என் மனசில் ஒரு வார்த்தை வருது, இவன் பரிசுத்தவான்களை நிறைய காயப்படுத்தி இருக்கிறான், பரிசுத்தவான்களை காயப்படுத்தி இருக்கிறான். அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன், எப்பா நீங்கள் ஏதாவது ஊழியக்காரர்களையோ இல்லை ஏதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலேயோ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வயிற்று மேலே கை வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த டைமும் ஆர்எஸ்எஸ் நண்பர்களை நானே வர சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி அவரை சிக்க வச்சதே நான் தான் அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், எப்பா இது ரொம்ப கொடுமையானதாச்சே, நீ இப்படி பண்ணுனியா, நீ எதுக்கு பண்ணுன? உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஐயோ பாஸ்டர் அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆளு, இந்த மாதிரி இங்கே பணம் வாங்கி ஏமாத்தி இருக்கிறாரு, இங்கே பணம் வாங்கி ஏமாத்தி இருக்கிறாரு, ஸோ அப்படிப்பட்டவங்கள க்ளோஸ் பண்ணுறது தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் அது அப்படின்னு சொல்லி பயங்கர தீவிரமாக பேசினேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை நீ எடுக்கிற முடிவு தவறானது, இது கர்த்தருடைய கோபம் மேலே வந்துடும். அந்த மனுஷன் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா உனக்காக யாருமே வழக்காட முடியாது. உடனே அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, கடவுள் எனக்கு கொடுத்த ப்ராஜெக்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், கடவுள் என் கையில் கொடுத்துருக்கிற வேலையை கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அப்போ அந்த பாஸ்டர், அந்த ஊழியக்காரரே எனக்கு தெரியும். அன்று அந்த ஊழியக்காரர் நோய்வாய்ப்பட்டவர், எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்குரிய மனதைரியம் இல்லை, அவருக்கு பெலன் இல்லை, பெலன் அற்று போயிட்டார். சிலர் அப்படிதான், பிரச்சனையில் அவங்களால நிற்க முடியாது, சிலருடைய மனசு ஸ்ட்ராங்காக இருக்காது. என்னதான் ஆண்டவரை தேடினாலும் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் உங்க மனசை ஸ்ட்ராங்கா வச்சிருக்க வேண்டியது உங்க கடமை. ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு ஒண்ணு மட்டும்தான் தேவை, நீங்க உயரும் போது உங்க சாவு மட்டும்தான் தேவை. அது மட்டும்தான். உங்களை செத்தாலும் பேசுவாங்க, உயிரோடு இருந்தாலும் பேசுவாங்க. நான் நம்புறேன் உங்க மனசுல ஒன்ன நீங்க சொல்லணும், உனக்காக நான் சாவ முடியுமாப்பா, உனக்காக நான் என்ன சாவ முடியும்? அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால மனிதர்கள் அப்படி நடந்து கொள்ளும் போது நீங்க சோர்ந்து போகாதீங்க. சரி, ஓகே, உங்க சரீரம் உங்க உயிர் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ அந்த ஊழியக்காரனுடைய அந்த வருத்தம் நான் ஒவ்வொரு நாளும் அந்த பையனை பார்க்குறேன், அவனுடைய குடும்பம், அவனுக்கு பிறந்த பிள்ளை, அவன் கையெடுத்து கவனிங்க, என்னைக்கு அந்த யுத்தத்தை அவன் செய்ய ஆரம்பிச்சானோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் குடும்பத்துல யுத்தம் ஓயவே இல்லை. காரணமே இல்லாத யுத்தம், காரணமே இல்லாத யுத்தம் இன்னும் நிறைய நடந்துட்டே இருக்குது. அவன் வேலை செய்யற இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் பிரச்சனை பண்ணி ஒரு கத்தியை எடுத்துட்டு உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன்னு மிரட்டுறேன், உன்னை கொல்லுவேன், அப்படி ஒரு யுத்தம். மனைவியின் இடத்துல ஒரு யுத்தம், பிள்ளை பிறந்தா அங்க ஒரு யுத்தம், அம்மா அப்பாவுக்கு ஒரு யுத்தம், கட்டி கொடுத்த அக்கா வீட்டுல ஒரு யுத்தம். அப்படியே முழுக்க முழுக்க அப்படியே அந்த சிக்கல்ல மாட்டி இருக்கிறாரு. அப்ப எனக்கு தெரியும், இது ஏதோ ஒரு இடத்துல உனக்கு நியாயக்கேடு இருக்குது, நீ கர்த்தர் சமூகத்துல உட்காரு. நான் சொல்றேன், நீ தாழ்த்தி இருப்பா, நீ ஒப்பு கொடுத்திருப்பா, நீ மன்னிப்பு கேட்டிருப்பா. அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா? நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்?
நான் என்ன செஞ்சேன்? நான் நியாயம் செய்தேன். நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நான் ஒன்றும் பண்ணலையே. இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாழ்ந்து போவதற்கு, இறங்குறதற்கு நீங்க வருத்தப்படுவீர்களே, ஆனால் நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்கவே முடியாது. ஆமென். உங்க பக்கத்துல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, எந்த நியாயக்கேடுமே இருக்கக்கூடாது, எந்த நியாயக்கேடுமே இருக்கக்கூடாது. என்ன நான் எப்படி தாழ்த்துறேன் அப்படின்னா, தரை மட்டும். எனக்குள்ள ஒரு சின்ன பெருமை கூட எனக்கு வராத ஆண்டவரே, வராத ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க இன்னைக்கு இந்த ஜபத்தில்? ஒரு 25 டைம் 30 டைம் நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் என்னை வெறுமையாக்குறேன் ஆண்டவரே. என் புத்தி ஒன்றும் இல்லை, என் திறமை ஒன்றும் இல்லை, என் அதிகாரம் ஒன்றும் இல்லை, என் அந்தஸ்து ஒன்றும் இல்லை. நான் நம்புறேன், இதை சொல்ல 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 கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்குள்ள ஆரம்பமாயிரும், கர்த்தருடைய நீதி உங்களுக்குள்ள ஆரம்பமாயிரும். இயேசுவே நான் ஒன்றும் இல்லை சொல்ல 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 அந்த கிருபை உங்க மேல இறங்கட்டும். முழு பலத்தோட சொல்லுங்க, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. சத்தமா சத்தமா சத்தமா, அப்பா நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லைப்பா. என் திறமை ஒன்றும் இல்லைப்பா, என் புத்தி ஒன்றும் இல்லைப்பா, என் அறிவு ஒன்றும் இல்லைப்பா, என் ஞானம் ஒன்றும் இல்லைப்பா. எல்லாமே உங்க கிருபை, எல்லாமே உங்க கிருபை. நான் நம்புறேன், இந்த வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை திரும்ப அந்த ராஜாவுக்கு உண்டாகி, நீ தள்ளப்பட்ட இடத்திலிருந்து மறுபடியும் நீ ராஜாவாய் நீ உட்காருவாய். அப்பொழுது நீ இழந்து போன மகிமை உனக்கு திரும்ப தேடி வரும். உன் மந்திரிமார்கள் உன்னை வணங்குவார்கள். முன்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையை காட்டிலும் அதிக மேன்மை உனக்கு கிடைத்தது, அதிக மேன்மை. சொல்லுங்க, என்னை வெறுமையாக்கி, ஓ ஹல்லேலூயா, உம்மை மகிமை படுத்தினே. சொல்லு, என்னை வெறுமையாக்கி உங்களை மகிமைப்படுத்தினே, மகிமைப்படுத்தி திரும்ப திரும்ப என்னை வெறுமையாக்கினே, என்னை வெறுமையாக்கி. இயேசுப்பா உம்மை மகிமைப்படுத்தி. இப்ப கையை உயர்த்தி, இல்லை இல்லை சொல்ல சொல்ல சொல்ல, அப்பா அப்பா, இல்லப்பா 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 இல்லப்பா, ஓ இல்லை 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 இல்லை. இப்போ உங்கள் யுத்தம் ஓய பண்ணுகிறது. உந்தன் கையில் நான் சேருவேன், உந்தன் கையில் நான் சேருவேன், உந்தன் கையில் நான் சேருவேன். என்னை வெறுமையா இயேசுவே இயேசுவே, ஓ என்னை வெறுமையாக்கினே. சிஸ்டர், அந்த தாழ்மை வரட்டும் சிஸ்டர், பிரதர், அந்த தாழ்மை வரட்டும் பிரதர். நான் யார் ஒரு மனிதன் தானே, நான் யார் ஒரு மனிதன் தானே, நான் யார் வெறும் மனுஷிதானே, நான் யார் வெறும் மனிதன் தானே.
ரபதலரம் தனரகதரல ஓ நான்யா 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 வெறும் களிமண்தான் நான்யார் நான்யா வெறும் களிமண் என்னை வெறுமையாக்கி மகிமைப்படுத்தீரே. என்னை வெறும் நன்றியப்பா நன்றியப்பா நன்றி. நிச்சயமாய் நிச்சயமாய் தாழ்த்தி கொண்டிருக்கும் போதே, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும் போதே, என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போதே, ஹல்லேலூயா, நேபுகாத் நேச்சரை பார்த்து ஒரு சத்தம் வருது, நீ முதல்ல மனிதனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு ஒப்பாயிட்ட, ஆனா இப்போ நீ மிருகங்களிலிருந்து எடுத்தப்பட்டு மனுஷனால உன்னை ராஜாவாய், மறுபடியும் உன்னை ராஜாவாய். இந்த 7ஆம் நாள் ஜெபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்குள்ளே இருக்கிற இந்த தாழ்மை உன்னை ராஜாவாய் உயர்த்தும். நீ இழந்து போன மகிமை சகலமும் தேடி வரும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தாழ்த்த 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 இழந்து போன மகிமையை நான் திரும்ப உனக்கு தருவேன். உன் மந்திரிமார்கள் உனக்கு முன்பாக வந்து பணிவார்கள். முந்தின மேன்மையை காட்டிலும் பெரிய மேன்மை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு பெரிய மேன்மையை தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். அவர் தோள்கள் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் பலனானவர், யெகோவா ரஃபா எங்கள் பலனானவர். ஆமென். ரொம்ப அழகான பாடல், சேர்ந்து பாடி ஹல்லேலூயா. அவர் தோள்களும் மேலே சாய்ந்திரும் கவலை ஒன்றும் எனக்கு தேவைகளெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தோள்கள் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதா பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதா பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எழுதாலும் கைகளை மேல தட்டி யெகோவா ஈரே எங்கள் தேவன் என்னாலும் யெகோவா ராஃபா எங்கள் என்னாலும்
பலன். கர்த்தருடைய சுகம் அப்படியே உங்களை அப்படியே அணைத்துக் கொள்ளுகிறது. ஆமென். அதிகமாய் உபவாசம் இருந்தவன் மோசே, அதிகமாய் தன் சரீரத்திலே கஷ்டப்பட்டவன் மோசே. 40 வருடங்கள் வனாந்திரத்திலே அலைந்தவன். அடுத்த 40 வருடங்களிலே அதிகமான பிரயாணம் நடந்தவன். நிறைய உபவாசம் இருந்தவன். பலவீனப்பட்டிருக்க வேண்டுமானால் மோசே ரொம்ப பலவீனப்பட்டிருக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, உபாகமத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, மோசே என்கிற தேவ மனிதன் 120 வயதிலே அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவே இல்லை. 120 வயதிலே அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவில்லை. நான் நம்புகிறேன் இந்த 7ஆம் நாளிலே கர்த்தருடைய இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே தேவ சுகம், நெடுநாட்களாய் இருக்கிற வியாதிகள் அப்படியே மறைந்து போகிறது. இந்த சத்தம் துணிக்கப்பட இந்த பிரசன்னம் தொட 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 இனி வியாதி இல்லாத சரீரம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த சரீரத்திலே சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. எந்தெந்த சரீரங்கள் பழுதாய் இருக்கிறதோ அதிலெல்லாம் ஒரு புதிய பலன், புதிய பலன், புதிய பலன். ஆமென். ஹalleluya. அந்த வரிகளை நீங்கள் பாடும்போது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த 7 நாளும் இந்த முழங்கால் யுத்தத்தினுடைய பெரிய தீமை என்ன அப்படின்னா, நம்ம சுகமா வாழணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் சுகமாய் கர்த்தர் வைப்பார். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாய் வைப்பார். இந்த 7ஆவது நாள் ஜெபத்துல உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனம் எல்லாம் மாற போகுது, அவயவங்கள் புதிதாக போகிறது, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறது, சரீரத்தில் இருக்கிற சகல தொந்தரவுகளும் இயேசுவின் நாமத்தினால. Praise the Lord. Hallelujah. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதா. விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க விசுவாசத்தோடு. விழுந்தாலும் இப்போ இயேசுவே, இது ஒரு பெதஸ்தா குளம் இப்ப கலக்கப்படுகிறது. இந்த 7ஆம் நாள் கலக்கப்படுகிறது. இந்த முழங்கால் யுத்தத்தில் கலக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட வியாதியாரோ இப்போ இப்போ சுகம் 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 வல்லவன் வல்லவன் அந்த சரீரத்துல இறங்கட்டும், அந்த இருதயத்துல இறங்கட்டும், அந்த சிந்தையில இறங்கட்டும். ஏகோ ஆயிரே ஏசப்பா, அந்த சுகத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி. தோள்கள் மேலே சாய்ந்திருப்பதா அவளை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தோள்கள் மேலே சாய்ந்திருப்பதா அவளை ஒன்றும் தட்டி சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு பலவீனமான சரீரங்கள் பலன் அடைந்து இதுவரையிலும் பார்த்த சகல நுகங்களும் முறித்து போடப்பட்டு தேவனுடைய தொடுதல், தேவனுடைய தொடுதல், தேவனுடைய தொடுதல். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒரு வித்தியாசம் வேணும் ஆண்டவரே. என் வாலிப தம்பிக்கு ஒரு வித்தியாசம் வேணும் ஆண்டவரே. எங்க தங்கச்சிக்கு ஒரு வித்தியாசம் வேணும்பா. இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள உங்க வருகை தாமதிக்குமானா
உயரமான ஸ்தலங்களில், மேடான இடங்களில், தாவரமான இடங்களில் எங்கள் பிள்ளைகளுடைய காலடிகள் பதிக்கப்பட்டு சிங்காசனங்கள் அவர்களுக்காக உறுதிப்படுத்தப்பட்டு இப்பொழுது தரையிலே கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து சிங்காசனத்திலே உட்கார வையோ. நன்றி அப்பா. 15 வருடமாய் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருந்த யோசேப்புனுடைய சிங்காசனம் ஒரு நாளில் கொடுக்கப்பட்டிருச்சு. எங்க பிள்ளைகளுக்காக பல நாட்களாக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற சிங்காசனம், நெடுநாளாய் தயாராகி கொண்டிருக்கிற அந்த சிங்காசனம், இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல உங்க ஊழியக்காரனாய நான் பாரத்தோட ஜெபிக்கிறேன். அந்த சிங்காசனத்துல இந்த வருஷம் உட்கார எங்க பிள்ளைகளை உட்கார வச்ச அழகு பாருங்க. எங்க பிள்ளைகளை உட்கார வச்ச அழகு பாருங்க. இதோ உன் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்தது. உன் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்தது. பொறாமைப்படுகிற அத்தனை ஜனங்களுக்கு முன்பாகவும், எரிச்சல் அடைகிற அத்தனை ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக நிலைநிறுத்தி அவங்க தலையை எண்ணெயினால் அபிஷேக். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த 7ஆம் நாள் கர்த்தருடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசு என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு நல்ல வார்த்தை, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 7ஆம் நாளிலே வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ தலை குனிந்த இடத்திலே உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். நீ வெட்கப்பட்ட இடத்திலே உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். யாரும் பார்க்க கூடாது, அவர்களை பார்க்கிறதுக்குரிய பலன் எனக்கு இல்லை. என் தலையை நான் கீழே தொங்க போட்டுட்டு நான் நடக்கிறேன். இந்த தெருவழியாய் நான் போகிறதற்கு விரும்பவில்லை. அப்படி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய கடைசி நாள் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். வெகு சீக்கிரத்திலே உன்னுடைய நுகத்தடியை கர்த்தர் முறிக்கிறார். உன்னுடைய கடன் என்கிற நுகத்தடி முறியப்படுகிறது. வியாதி என்கிற நுகத்தடி முறிய போகிறது. எந்தெந்த நுகத்தடி உங்களை பாதிக்கிறதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. இனி நீங்கள் குனிந்து நடப்பது இல்லை. இன்றைக்கு உங்களுடைய நிலைமை ஒருவேளை அப்படியே தலை குனிந்த வாழ்க்கையா இருக்கலாம். சிலருடைய முகத்தை பார்க்கிறதுக்கு நீங்க விரும்பாதவர்களா இருக்கலாம். ஒரு நாள் அவர்களுக்கு முன்பாக நிமிர்ந்து இருந்த நீங்கள், பெருமையாய் பேசின நீங்கள், ஆனா சூழ்நிலையின் நிமித்தமாக இப்பொழுது நீங்கள் தலை குனிந்து வாழலாம். யாரையும் சந்திக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல பாஸ்டர், யாரையும் நான் பார்க்கிறதுக்கு கூட நான் விரும்பல, நான் அவங்க நினைத்த அளவுக்கு நான் இல்லை, அவங்க என்ன குறைவாய் பார்ப்பாங்க, என்ன துச்சமா பார்ப்பாங்க, நான் ஒதுங்கியே வாழ்கிறேன். பல மாதங்களாக வருடங்களாக சிலர் ஒதுங்கி நீங்கள் வாழலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இங்கே உள்ள ஜெபங்களெல்லாம் கர்த்தர் சமூகத்திலே ஏறெடுக்கப்பட்டது. உங்க வார்த்தைகள் கர்த்தர் சமூகத்திலே ஏறெடுக்கப்பட்டது. அந்த தேவனாகிய கர்த்தர் அவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். ஒரு நாள் உங்களை எதிர்த்தவர்கள் வெட்கப்பட்டு தலை குனிவார்கள், அவர்கள் தலை குனிவார்கள். ஆனால் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிமிர்ந்து நிமிர்ந்து
நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஹல்லேலூயா. ஒரு நாளாவது நான் நிமிர்ந்து நடக்க மாட்டேனா? நிமிர்ந்து அவர்களுக்கு முன்பாக நிற்க மாட்டேனா? ஒருவேளை கர்த்தர் எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு என்னமோ உங்களை குறித்து ஒரு தாழ்வு எண்ணம் உண்டாயிருக்கலாம். அதனாலே சிலர் அத்தனை ஆசீர்வாதத்தை பார்த்தும் உங்களால நிமிர்ந்து நடக்க முடியாம இருக்கலாம். ஒரு தலை குனிவு இருக்கலாம். நான் அவங்கள சந்திக்க விரும்பல, நான் அவங்கள பார்க்க விரும்பல. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்துறாரு, கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துறாரு. நீங்க அவங்க முன்னாடி நீங்க இனி தலை குனிந்து நிற்க மாட்டீங்க. அந்த நுகத்தடி இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு தலை குனிவு. நான் சொல்றேன், உங்களை குறித்து இருக்கிற ஆமென், உங்களை குறித்து இருக்கிற எல்லா எதிர்மறையான எண்ணத்தையும் எல்லா நெகட்டிவ் தாட்டையும் என் கர்த்தர் அழிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் உறைவது இல்லை. ஏதோ ஒரு தகப்பன் தாய் இந்த இடத்துல துக்கத்தோட இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். என் பிள்ளை அவனை குறித்து ரொம்ப குறைவாய் யோசிக்கிறான். என் மகள் அவளை குறித்து ரொம்ப குறைவாய் யோசிக்கிறான். அவ யார்கிட்டையும் நிமிர்ந்து பேசவே இல்லை. அவன் யாரையும் அவன் எதிர்கொள்ள விரும்பல. அவன் அப்படியே கழுத்துல ஒரு நுகத்தடி மாட்டி அப்படியே குனிந்து நடக்கிறான். வாழ்க்கையே வெறுத்து போய் நான் ஒரு இடத்துலயாவது தலை நிமிர மாட்டேனா? நான் தைரியமா பேச மாட்டேனா? நான் யாராவது ஒருத்தருக்கு முன்னாடி ஒரு வெற்றி உள்ள நபரா நான் நிற்க மாட்டேனா? நான் ஏன் இவ்வளவு குனிஞ்சு வாழ்றேன்? எதற்கு இவ்வளவு மட்டமா என்ன ட்ரீட் பண்றாங்க? ஆனா அப்படி துக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய காயம் ஆற்றப்படுகிறது. ஒரு நாள் நகோமி இதே சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அந்த தன்னுடைய சொந்த ஊருக்குள்ள அவ காலடி எடுத்து வைக்கும் போது யாரையும் முகத்தை பார்க்கக்கூடிய தைரியம் அவளுக்கு இல்லை. அப்படியே தலையை குமிச்சு கீழே போட்டு நடந்து போகும்போது நிறைய பேர் அவளை பார்த்து கேட்குறாங்க, நீ நகோமி தானே? நீ நகோமி தானே? எங்க உன் கணவனார் எங்க? உன் பிள்ளைங்க எங்க? உன் சரீரம் என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு மெலிஞ்சிருக்க? உன் அழகு எப்படி ஏன் இப்படி போயிடுச்சு? ஆனா நகோமி அப்படியே தலை குனிந்து அவர்கள் போகிறாங்க. அவளால் நிமிர்ந்து பேச முடியல. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இன்று இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு நாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக ஒரு நாள் நிமிர்ந்து அழகாய் ஆசீர்வாதமாய் இருந்த நீங்கள் இன்று அவர்களுக்கு முன்பாக உங்களை காண்பிப்பதற்கு நீங்கள் கூச்சப்படலாம். என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறாள்னு சொல்லுங்க. நான் ரொம்ப குறைஞ்சு போனேன், நான் ரொம்ப குறைஞ்சு போனேன், நான் ரொம்ப இல்லாமையில போனேன். ஆனா ஒரு நாள் நகோமியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவளுடைய நுகத்தடிகளை கர்த்தர் முறித்தார். அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த 7ஆம் நாளிலே, இந்த ஃபைனல் டே அன்னைக்கு என் வார்த்தை அல்ல, இது பாஸ்டர் பென்ஸ் வார்த்தை அல்ல, இது கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை. நான் நம்புறேன், நீங்க கையை தட்டும் போதே அந்த நுகத்தடிகளை கர்த்தர் முறிக்கிறார். உன் பிள்ளை மேல இருக்கிற நுகத்தடிய கர்த்தர் முறிக்கிறார். பல வருடமாய் தொடர்கிற அந்த நுகத்தடிய முறிக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். ஓ ஹல்லேலூயா. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய முழு சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தைரியமா நிறைய பேருக்கு முன்பாக நீங்கள் நிற்பீர்கள். அப்படி ஒரு நாள் உங்களுக்கு வரும். ஆமேன். அப்படியே ரொம்ப தைரியமா, ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆளா, அப்படியே ஒரு வெற்றியான ஆளா, ஒரு நல்ல கர்ச்சிக்கிற துணியோட அப்படியே ஸ்ட்ராங்கா கட்டளை இடுகிறது மாதிரி உங்களை குறிச்சே ஒரு பெரிய நம்பிக்கை, உங்களை குறிச்சே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டோட அப்படி நீங்க நிற்கிற நாள் தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஸோ ஆனால் சிலர் நீங்க அப்படி இல்லை, சிலர் நீங்க அப்படி இல்லை. கண்டிப்பா பேசும்போதே தயக்கம், பேசும்போதே ஒரு விரக்தி, பேசும்போதே ஒரு மன உடைவு. ஒரு நாள் ஆகிலும் நான் அப்படி ஒரு 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 நல்ல ஒரு சாட்சியா, அப்படியே உலகத்தான் சொல்லாங்களா, ஒரு நல்ல கெத்தா அப்படியே
வெளியே பெருமைக்காக இல்ல, உள்ளுக்குள்ளையாவது அப்படி ஒரு தைரியமா ஒரு நாள் நான் வாழ மாட்டேனா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உன்னை நான் அப்படி ஒரு நாள் வாழ வைப்பேன். ஹல்லேலூயா. அவர்களை நீங்க சந்திப்பீங்க, உங்க சொந்தங்களை சந்திப்பீங்க, உங்க உறவுகளை சந்திப்பீங்க. நான் நம்புறேன். அப்ப கூச்சமா இல்லை, அப்ப நீங்க விரக்தியா இல்லை. என்னுடைய ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையா, என் முகம் நல்லா இருக்கா இல்லையா, சோகமா இருக்கா, அழுகிறது மாதிரி இருக்கா அப்படின்னு இன்னைக்கு ஒருவேளை உங்களை பார்த்து 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 நீங்க வந்து அப்படியே போகலாம். அவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு உங்களுக்கு அப்படியே பயமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்லை மகளே, ஒரு நாள் ட்ரெஸ் அழுக்கா இருந்தா கூட, ஒரு நாள் உனக்கு நினைச்சது மாதிரி உன்னுடைய கழுத்துல காதுல அப்படி இல்லைன்னா கூட அவங்க முன்னாடி மனதைரியமா போய் நிற்பீங்க. அதுதான் தேவன் சொல்லுகிறார், அன்று உங்கள் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடிகளை கர்த்தர் முறிய பண்ணுகிறார். ஓ ஹல்லேலூயா. கைகள் அப்படி மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஆண்டவரே, நெடுநாட்களாய் வம்சமாய் இருக்கிற அந்த கடன் என்கிற நுகத்தடி இன்னைக்கு இந்த 7வது நாளோட முறிந்து விழுக போகிறது. நான் நம்புறேன். அந்த வியாதி என்கிற நுகத்தடி முறிகிறது. கைகளை உயர்த்தி, இயேசுவே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. என் கழுத்தின் மேலதான் அந்த நுகத்தடி இருந்துச்சு, ஆனா இப்ப என் பிள்ளையினுடைய கழுத்துல அந்த நுகத்தடி இருக்கு. நான் அந்த நுகத்தடியை சுமந்து சோர்ந்து போனேன். அந்த நுகத்தடி என்ன நிமிர்ந்து நடக்கவே பண்ணல. ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்ல, ஒரு நாள் கூட நான் தைரியமா இல்ல. அது என் பிள்ளைக்கு வந்துருச்சு. இப்ப என் பிள்ளையினுடைய கழுத்தின் மேல ஒரு நுகத்தடி இருக்கு. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இந்த 7ஆம் நாளில் வாக்கு கொடுக்கிறார், உன் நுகத்தடிகளை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். ஓ ரிக்கபரா ஷேகபா தோ நம்கமா லம்தரா ரிக்கபா ஷேகரமா. கர்த்தருடைய ஆவியானவர் நிழலிடட்டும், பிரசன்னம் நிழலிடட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். அந்த நுகத்தடிகள், நன்றி ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கின் என் இயேசு பெரியவரே. விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் நுகத்தடிகளை முறிக்கிறவர். வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நீங்க ஜெபமே பண்ண முடியாதபடி, நீங்கள் ஊழியம் செய்ய முடியாதபடி பிசாசு உங்க கழுத்துல ஏதாவது ஒரு பாவோன்ற ஒரு நுகத்தடியை வச்சு உங்களை அழுத்திட்டே இருப்பான். நான் நம்புறேன், இன்று இயேசு உங்களை விடுதலை ஆக்குறார். ஒரு நாள் நீங்க தைரியமா பிரசங்கிப்பீங்க, நீங்க தைரியமா பாடுவீங்க. நான் நம்புறேன், சத்துருனுடைய நுகத்தடி இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகளாக பின்தொடர்ந்த நுகத்தடி இயேசு. ஆமென், 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 ஆமென். என் நுகத்தடியை முறித்து போடுகிற ஒரு கர்த்தர். இந்த நுகத்தடி ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில, பொதுவாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த நுகத்தடி நமக்கு இருக்கும். அதை நம்ம மாற்ற முடியாது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்பாக கடந்து போனவர்கள், அவர்கள் எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காமலோ எப்படியோ ஒரு நுகத்தடிகளை சுமந்திருப்பாங்க. ஆனா இந்த நுகத்தடியினுடைய கட்டு சில நேரத்தில் அவ்வளவு சீக்கிரமா உடையாது. சிலர் ரொம்ப போராடுவாங்க, ஆனா உடைக்க முடியாது. ஆனா இந்த நுகத்தடிகள் முறிகிறது என்று ஒன்று இருக்குது. எப்போ முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் எப்போ தேவனோடு அதிகமாய் நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க கழுத்துல இருக்கிற நுகத்தடி முறிஞ்சிடும். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய நுகத்தடி முறிகிறதற்கு வேற ஒருவராலும் பண்ண முடியாது. ஏன்னா இது ட்ரீட்மெண்டால சரி பண்ணப்படுறது அல்ல, இது கவுன்சிலிங்னால சரி பண்ணப்படுகிறது அல்ல. இதை யாரு தான் முறிக்கணும் அப்படின்னு சொன்னா, இதை கர்த்தர் ஒருத்தர் தான் முறிக்க முடியும்.
நான் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரனாய் மாறி இருக்கிறேன். ஆனாலும் என்ன அப்படின்னா, ஒரு 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 போல்ட்னஸே இருக்காது பாருங்களேன், ஒரு தைரியமே இருக்காது பாருங்களேன். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஊழியத்தில் இருக்கும்போது கூட என்னன்னா அப்படி ஒரு 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 தயக்கம், ஒரு 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 நம்மளை குறிச்சே ஒரு ஒரு தாழ்வு எண்ணம் அப்படி அது பின்தொடர்ந்துட்டே இருந்துச்சு. ஆனால் தேவனோட நடக்க 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 தான் இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இல்லை இப்ப பேசுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கு, மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு தைரியம் இருக்கு. என்ன அப்படியாப்பா, சரிப்பா, எதிராய அவ்வளவு பிரச்சனை வந்தா கூட சரி பரவாயில்ல, கர்த்தர் இன்றைக்கு நான் அதை ஃபீல் பண்றேன். என்ன அப்படின்னா, அந்த நுகத்தடி முறிஞ்சது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அப்போ இது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற நுகத்தடி உங்க அம்மாவால, உங்க அப்பாவால, உங்க முன்னோர்களால, இல்ல உங்க சரீரத்துல வைக்கப்பட்டிருக்கிற அந்த நுகத்தடி எப்ப முறியும் அப்படின்னா, நீங்க ஆண்டவரோட நடந்தா தான் முறியும். அவருடைய பிரசன்னத்தை நீங்க சுமக்க சுமக்க சுமக்க, அவருடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க அனுபவிக்க, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். அபிஷேகத்தினால், ஆவியினால் நுகங்கள் முறிந்து போகும். சோ பரம்பரையா தொடருதா, குடும்பமா வம்சாவளி தொடர்ந்துகிறதா, நான் நம்புறேன் கர்த்தருடைய பிரசன்னத்தை மட்டும் அப்படியே சுமக்க ஆரம்பிச்சிருங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் இந்த முழங்கால் யுத்த ஜபம் இன்னைக்கு முடிஞ்சதுல இருந்து அவருடைய பிரசன்னத்தை அப்படியே சுமக்கணும், அதை அனுபவிக்கணும். நீ தன்னை போல கண்ணீர் விட்டு கெஞ்சணும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே அழகா அவர் அப்படி துதிச்சுட்டே இருக்கணும். நான் நம்புறேன் அவருடைய தொடுதலை நீ அப்படியே உணரணும். அவர் உன்னை தோள் மேல கைய போடுறத நீ உணரணும். அவர் உன்னை கட்டி பிடிச்சு உன்னை அணைக்கிறத நீ உணரணும். ஹல்லேலூயா, இயேசுவே, அந்த ஃபீல், அந்த பிரசன்னம், அந்த மகிமை இப்போ ஸ்டார்ட் ஆகட்டும் ஆண்டவரே, இப்போ தொடரட்டும் ஆண்டவரே. என் பிள்ளை கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள உறவு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றி இருக்கிற அந்த நுகத்தடி முறியணும்னா, பிரசன்னம் வந்தாதான் என்ன முறியும் அப்படின்னா, நுகத்தடி முறியும். அப்போ எல்லாரும் எதற்காக வாஞ்சிக்கணும் அப்படின்னா, பிரசன்னத்திற்காக வாஞ்சிக்கணும். நீங்க கொஞ்ச நாட்கள் வேற எதுலையுமே உங்களுடைய நாட்டத்தை நீங்க செலுத்தக்கூடாது. அவ்வளவுதான், 7 நாள் ஜெபிச்சு முடிச்சிட்டோம், அவ்வளவுதான், ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டோம், அடுத்து உடனே மொபைலை எடுத்துடலாம், அடுத்து உடனே ஃப்ரெண்ட்ஸோட பேசிடலாம், அப்படி இருந்துடக்கூடாது. பிரசன்னத்தை 7 நாட்களிலேயே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. முழு பிரசன்னத்தையும் குறைஞ்சது 3 வருஷம், 3 years. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த ஸ்டார்டிங் முதல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றது 3 years. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றது 7 வருஷம். இந்த 3 வருஷத்துல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டீங்கன்னா கர்த்தருடைய ஜெயிக்கிற லிஸ்ட்ல உங்க பேர் வந்துடும். 7 வருஷத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க தலை மேல கிரீடம் வைக்கப்படும். ஆமென். அகைன் 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு பிளெஸ்ஸிங்ஸை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டே. ஸோ வாலிப தம்பிக்கும் தங்கச்சியும் ஒரு 3 years, ஒரு 7 years, ஒரு 3 வருஷம், ஒரு 7 வருஷம், ஒரு 3 வருஷம் அதிகமான கமிட்மெண்ட். அப்படியே நினைவு, எண்ணம், ஏக்கம், விருப்பம், ஆசை, சாப்பாடு, தூங்குறது, ட்ரெஸ் பண்றது, சுத்தி எங்க தேடினாலும் யாரு தான் அப்படின்னா இயேசு. இது மற்றவங்களுக்கு புரியாது. நான் நம்புறேன் உலகத்துல இருக்கிற மனுஷன் படிச்சு பெருமையினால, இல்லைன்னா அவங்க அப்பா சம்பாரிச்சு கொடுக்குற சொத்தை விட தேவ பாதத்துல இருந்து கர்த்தரே உன்னை உயர்த்துகிற உயர்வுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அது ரொம்ப மகிமையா இருக்கும். அது மனுஷனால கொடுக்க முடியாது. ஆமென். எல்லாரும் ஜெபிக்க போறோம். உங்க பிரசன்னத்தை நான் மூடுங்கப்பா. உங்க காரு
இன்னைக்கு இந்த ஜெபம் முடிச்சிட்டு போகும்போது அப்படியே பிரசன்னத்துல மூடணும். உங்க ரூம் அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்துல அப்படியே மூடணும். உங்க வாகனம் அப்படியே தேவனுடைய பிரசன்னத்துல அப்படியே மூடணும். ஹல்லேலூயா. உங்க தொழில் ஸ்தலம் அப்படியே தேவ பிரசன்னத்துல மூடணும். இந்த பிந்தின ஆலயத்தை விட இந்த முந்தின ஆலயம் கர்த்தருடைய பிரசன்னத்தினால மூடணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தை வைத்ததற்கு நான் பர்சனலா ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த சர்ச்சை எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் பாருங்களேன். அந்த சர்ச்சில் இருக்கும்போது நிறைய பிரசன்ஸ், அந்த பலிபீடம், அங்கே இருக்கிற பேக்ரவுண்டு, அந்த பலிபீடம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை சந்திச்சிருச்சு. அதை மறக்கவே முடியாது. நான் அந்த பில்டிங்க்கு மதிப்பு கொடுக்கல, அந்த பொருளுக்கு மதிப்பு கொடுக்கல, ஆனா அந்த இடத்தை கர்த்தர் பிளஸ் பண்ணி தந்தார். அந்த இடம் உலக நாடுகளை கொண்டு போயிருச்சு. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை அச்சீவ் பண்ண உதவி செய்தார். இப்போ இது ரொம்ப நாள் காத்திருந்து வந்தது, நெடுநாள் ஜெபிச்சு வந்தது. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை அதனாலதான் இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் அவ்வளவு வெற்றி, அவ்வளவு வெற்றி, அவ்வளவு பிரசன்னம். அப்ப நடந்து ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே இந்த இடம் முழுக்க என்ன பண்ணட்டோம்டா, உங்க மகிமையால நிரம்பு. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, நீ மட்டும் வா, வேற யாரும் மேல வர வேண்டாம். அப்படி யாராவது ஒருத்தர் மேல வந்தாங்கன்னா என் மகிமையை அவங்களால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது, அவங்க மரிச்சிருவாங்க. அப்போ கர்த்தர் ஒரு இடத்துல இறங்கி வந்தாருன்னா அந்த இடம் சுத்தமா இருக்கும், அந்த இடம் பரிசுத்தமா இருக்கும். அந்த இடத்துல பாவி ஒருத்தன் வந்தா கூட மனம் திரும்பி பாவத்திற்கு மரிச்சு அப்படியே எல்லாரும் ஜெபிக்க போறோம், எல்லாரும் ஜெபிக்க போறோம். என் வீடு உங்க பிரசன்னத்தினால நிரம்பணும். என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்க பிரசன்னத்தினால நிரம்பணும். என் வாகனம் உங்க பிரசன்னத்தினால நிரம்பணும். என் மக உங்க பிரசன்னத்தினால நிரம்பணும். என் மக உங்க பிரசன்னத்தினால நிரம்பணும். அவருடைய பிரசன்னம் அப்படியே தொட 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 அந்த மகளுக்குள்ள ஒரு மாற்றம் வருது, ஒரு மகனுக்குள்ள மாற்றம் வருது. ரட்சிக்கப்படாம பாவத்தை விட்டு வெளியே வர முடியாம எந்தெந்த பிரதர் சிஸ்டர் தவிக்கிறீங்களோ, உங்க தலை மேல கைய வச்சு உங்க பிரசன்னம் என்ன தொற்றட்டும் ஆண்டவரே எனக்கு கெஞ்சுங்க. வாலிப தம்பி தங்கச்சி நீ சொல்லு, உன் தலை மேல கைய வச்சு உங்க பிரசன்னம் என்ன தொற்றட்டும், உங்க மகிமை என்ன தொற்றட்டும், உங்க பிரசன்னம் என்ன தொற்றட்டும். தேவ மகிமை, தேவ மகிமை. ஹல்லேலூயா. இதோ கிடப்பில கிடக்கிற அந்த பிசினஸுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறதற்கு அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல வருது. பாழாய் கிடக்கிற அந்த வீடு கட்டப்படுவதற்கு கர்த்தருடைய பிரசன்னம் வருது. ராஜா உங்க பிரசன்னத்தை இறக்குங்க, உங்க பிரசன்னத்தை மேல. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் இன்னும் உம்மை அறியானுமே, இன்னும் உம்மை அறியானுமே, இன்னும் கிட்டே இயேசுவே, இன்னும் கிட்டே வாஞ்சிங்க அப்பா சமூகத்தில். இந்த 7வது நாள் உங்க பிரசன்னம் தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அந்த உச்சன் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உங்க பிரசன்னம் அப்படியே இறங்கி கொண்டிருக்கிறதற்காக
உங்க பிரசன்னம் அப்படியே இறங்கும் போது மலைகள் பர்வதங்கள் அப்படியே மெழுகு போல இதோ இந்த 7வது நாள் சத்துரு கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க இறங்க மின்னலை போல ஹalleluya. இப்பொழுது திறக்கப்படாத வாசல் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, கட்டுகள் உடைவதாக. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள் அப்படியே பர்வதங்கள். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. உன்னை எப்படி ஆண்டவரே, நன்றி. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் அப்படியே சந்திக்கட்டும் ஆண்டவரே, சந்திக்கட்டும் ஆண்டவரே, சந்திக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்க. இந்த பிரசன்னத்தை நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருத்தருமே பர்சனலா நீங்க உணரணும். நீங்க இந்த பிரசன்னத்தை உணராத வரைக்குமே நான் சொல்றேன், சத்துருவை நீங்க மேற்கொள்ளவே முடியாது. அது வந்து நீங்க 2 நிமிஷம் ஜெபம் பண்ணும் போது அப்படி இல்லை, அப்படியே நீங்க உட்கார்ந்து என்னை நிரப்புங்கப்பா நீங்க உணர்வீங்க. அது உங்களை தொடும். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அப்படியே இருதயமெல்லாம் அப்படியே குளிர்றது மாதிரி இருக்கும். நீங்க இந்த உலக வாழ்க்கை அப்படியே துச்சமா நினைப்பீங்க, அற்பமா நினைப்பீங்க. பாவத்தை என்னடா இதுவரைக்கும் இந்த அசுத்தத்தையா பண்ணுனேன்னு நினைப்பீங்க. அந்த பிரசன்னம் இறங்கும் போது உங்க சரீரம் அப்படியே பலனடைகிறத உங்களால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த சரீரம் வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருந்துச்சு. கடந்த நாள்ல ஒரு டிபி வியாதியோட ஒரு தங்கச்சியை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுடைய அந்த செஸ்ட்டை வந்து ஸ்கேன் பண்ண அந்த ரிப்போர்ட்டை வந்து என் கையில கொடுத்தாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்ல நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சளி வந்து அடைச்சு நிறைய அரிச்சிருந்தது. அதை பார்த்தேன். அப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டை என் கையில் வச்சு அந்த ஸ்கேன் பார்க்கும்போது என்னுடைய எண்ணம் அப்படியே போயிடுச்சு. இதே நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த நெஞ்சு கூட ஸ்கேன் பண்ணிட்டு டாக்டர்கள் அப்படியே அதிர்ந்து போனார்கள். ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை இதில். அப்படியே அந்த அரிச்சு சரீரத்தில் இன்னும் மரணம்தான். டிபி வியாதி, அந்த டிபியினுடைய அறிகுறி. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரசன்னம் அப்படியே இறங்க பலவீனப்பட்ட சரீரம் அப்படியே பலனா. ஆமென், ஆமென். நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிரசன்னம் உங்களை சுமக்கும். இந்த பிரசன்னம் உங்களை ஆறுதல் படுத்தும். இந்த பிரசன்னம் உங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். இந்த பிரசன்னம் உங்களை வழி நடத்தும். இந்த பிரசன்னம் உங்களை ரொம்ப ஆறுதல் படுத்தும். இந்த பிரசன்னம் உங்களுடைய டென்ஷனை அப்படியே குறைக்கும். இந்த பிரசன்னம் அந்த சாப கட்டை அப்படியே உடைச்சிரும். இந்த பிரசன்னம் சத்துருடைய நுகத்தடிகளை எடுத்து போடும்.
இந்த தேவ பிரசன்னம் உன்னை ஆயிரங்களுக்கு முன்பாக கொண்டு போய் சாட்சியாய் நிறுத்தும். இந்த தேவ பிரசன்னம் எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபத்தை தாண்டி உன்னிடத்திற்கு வந்து, ஹalleluya, எங்கெல்லாம் பழுதா கிடக்குதோ, எங்கெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குதோ, எங்கெல்லாம் நடக்காம இருக்குதோ, அங்க போய் நீங்க போய் நில்லுங்க. நின்னு சொல்லுங்க, உங்க பிரசன்னம் வரட்டும்னு சொல்லுங்க. அந்த இடம் கட்டப்படும். நீங்க சீக்கிரத்துல சாட்சி சொல்லுவீர்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை, ஆமே, எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை நான் கைவிட போவது இல்லை. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும், ஜெபித்து, ஹalleluya. இந்த 7வது நாளிலே நுகத்தடிகளை முறிக்கிற கர்த்தருடைய பிரசன்னம். கரங்களை தட்டி ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. எப்ராயிமே, நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். ஓ எப்ராயிமே, எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? தாயை போல அவர் எனக்கு உணவு கொடுப்பார். தந்தையை போல கர்த்தர் என்னை சுமப்பார். தந்தையை போல கர்த்தர் என்னை சுமப்பார். இதை நான் இந்த ஜெபம் முடிச்சு நான் பார்க்க போறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ ஹalleluya. தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தந்தை போல என்னை சுமந்து. கைகளை மேல உயர்த்தி, எப்ராயிமே, இஸ்ரவேலே, எப்ராயிமே, 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 இஸ்ரவேலே, நம் ஷேக்கபர கோரப நம் கரபதரகத அபதலரகத நம் கதர சேதர தோத்ரோ நம் கம சப்கபரல தேரபகர தேவதலரஹதரப கோதலரம். இப்போ அந்த பிரசன்னம் தொட்டு சுகமடைய பண்ணட்டும். அந்த பிரசன்னம் தொட்டு சுகமடைய பண்ணட்டும். சுகமடைய பண்ணட்டும். சுகமடைய பண்ணட்டும். சுகமடைய பண்ணட்டும். சுகமடைய பண்ணட்டும். கைகளை தட்டி, கரங்களை தட்டி, ரத்தலர வேதன் ரோதலர ஹதரலரமா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது நுகத்தடிகளை முறிக்கிற தேவ பிரசன்னம்
இந்த 7ஆம் நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய நுகத்தடிகளும் ஊழியக்காரனாய நான் திறப்பில் நிற்கிறேன். இந்த 7 நாட்களும் திருச்சபையிலையும் ஆன்லைன் மூலமாக அநேக இடங்களிலே நாடுகளில் இருந்து இந்த ஏராளமான கூட்டம் உங்க பரலோகத்தினுடைய கதவை தட்டுறதற்கு நீர் ஒரு வாய்ப்பை கட்டளை இட்டதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த 7 நாட்களும் இந்த ஜெபத்தை தொடர்ந்த பிள்ளைகளை நீங்க நினைச்சிருங்க. ஏற்கனவே 1000 சாட்சிகள் நீங்க எழுப்பிட்டீங்கப்பா. இப்போ சாட்சிகள் எழும்புவதாக. அநேக நாட்கள் இருக்கிற கட்டு இந்த ஜெபத்துல உடைஞ்சதற்காக ஸ்தோத்திரம். சத்துருடைய கை எடுக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தொடுதல் வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர்களாய், தீர்க்கதரிசிகளாய், திறப்புல நிற்கிறவர்களாய். ஹல்லேலூயா. ஒரு டிஜிஎஸ் தினகர் நீங்க எழும்பட்ட ஆண்டவரே. ஒரு மோகன் சிலாசரஸ் இந்த இடத்துல எழும்பட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு அகஸ்டின் ஜெபக்குமார் இந்த இடத்துல எழும்பட்ட ஆண்டவர். எழும்பட்ட ஆண்டவரே. ஒரு பாஸ்டர் தாமஸ் ராஜ் எழும்பட்ட ஆண்டவரே இந்த இடத்துல. ஒரு பாஸ்டர் டி மோகன் இந்த இடத்துல எழும்பட்ட ஆண்டவரே. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல்கள் இங்கே எழும்புவார்களாக. பேதுருக்கள் எழும்புவார்களாக. இந்த தேசத்தை கலக்கிறவர்கள் எழும்புவார்களாக. இப்பொழுது அந்த அபிஷேகம் அவர்கள் மேல். Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தராகிய நான் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஆம் சுவாமி. அந்த நுகம் முறிந்ததற்காக நன்றி. அதனுடைய தாக்கம் குறைந்ததற்காக நன்றி. எங்க பிள்ளைங்க சமாதானத்தோடயே போகட்டும் ஆண்டவர். ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஜெப குறிப்பு இருந்தாலும் இப்ப பலிபீடத்துல வைக்கிற ஆண்டவரே. அப்பா அப்பா, நாங்க உங்களல்லவாப்பா தேடுறோம். நாங்க உங்களல்லவாப்பா தேடுறோம். மனுஷனுக்கு முன்பாக வெட்கப்படுத்தாதபடி எங்களுக்கு ஒண்ணும் வேணாம். எங்க பெருமைக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல. போற பக்கம்லாம் எங்க நெஞ்ச தட்டி எங்க இயேசு பெரியவருப்பா, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவருப்பா, என் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறாருப்பா அப்படின்னு நாங்க சொல்லணும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலையும் அந்த பலன் வந்ததற்காக நன்றி. நன்றி. உங்க கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. இந்த கம்ஃபர்ட் திருச்சபை ஊழியம் இன்னும் பெரிய ஆலமரம் போல வளர்ந்து பெருகட்டும். இந்த இடத்தை அப்படியே நாங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே போனோம். நன்றி. இந்த பட்டணத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு கலங்கர விளக்கா இந்த திருச்சபையை மாத்துங்கப்பா. இந்த திருச்சபைக்கு விரோதமாய், ஊழியக்காரருக்கு விரோதமாய், ஊழியக்கார பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார கிரியைகள் நிர்மூலமாவதாக. நன்றி. திருச்சபைக்காக உழைக்கிற கொடுக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 7 நாட்களும் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே திருச்சபையிலையும்
இன்னும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட வலியோட சிலர் முழங்காலேயே நின்ன இந்த எல்லா தியாகத்தையும் ஆண்டவர் பார்த்துருக்கிறார். அதனால் தைரியமாக இருங்க. நான் நம்புகிறேன், என் இயேசுட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். கொஞ்சம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேறு எதுலேயுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நான் சொன்னது மாதிரி ஒரு 3 years, ஒரு 7 years எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் சொல்கிறேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரே சொல்லி தருவார், அவர் கற்றுத் தருவார். நம்ம போய் ஓப்பன் பண்ண முடியாது, சில கதவை நம்ம போய் திறக்க முடியாது. ஆனால் இயேசு உங்களுக்காக திறப்பார். உட்காந்துக்கிறவங்க உட்காந்து கூட கொள்ளலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முடியாதவங்க அப்படியே உட்காந்துக்குங்க. ஸோ ஆண்டவர் உங்களுக்காக நான் தினமும் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியாட்டா கூட உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக டெய்லி திருச்சபை திறந்தே இருக்கும், ஃப்ரீ. கொஞ்சம் இங்கே வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் நேரம் வந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் ஸ்பெஷலாக உங்களை கேர் பண்ணுறதுக்காக நாங்கள் விரும்புகிறோம். வருகிற மாதம் முதல் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு டைம் உங்களை சந்தித்து உங்களுக்கு நிறைய வார்த்தைகளை பேசி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். அதனால் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க பின்பக்கத்தில் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கி உங்களை அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுவோம். அதில் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவோம். ஆமென். ஸோ 3 மாதம் ஆகிறது. இன்னும் நிறைய பேர் பைபிளை வாசிக்க தொடங்கலை அப்படின்னா தயவுசெய்து இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஒரு டைம் பைபிளை வாசித்து நீங்கள் முடிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெகேமியாவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றையிலிருந்து ஒரு நெகேமியா புஸ்தகத்தை நாளைக்கு 24 மணி நேரம் முடிகிறதுக்குள்ளே நெகேமியாவை வாசி முடிச்சிடும். சரியா? ஒன் டே, ஒரே நாள் நெகேமியாவை வாசிடும். ரொம்ப கம்மி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். ஆரம்பத்துலேருந்து அப்படியே நிதானமாக வாசிங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு இப்போ உடனே நடக்கலைன்னெல்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் எப்பவும் சொல்றாரு, நாகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஒரு நாள் நான் போட்ட முழங்கால் இன்னைக்கு எனக்கு பிரயோஜனமாக இருக்கு. இன்னைக்கு நீ ஏசப்பா சமூகத்தில் முழங்கால் போட்டிருக்க, நிச்சயமாக சொல்கிறேன், உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஒரு ஆசீர்வாதமான பாட்டு, அந்த எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், என் ஜனமே. அந்நியனையே கர்த்தர் கைவிடலை, துஷ்டனையே கைவிடலை. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டவனையே தப்பிச்சு விட்டாரு. சரின்னு நம்மளை கைவிட்டுருவாரா? அந்த பாட்டை அப்படியே பாடி உங்களை ஆசீர்வதிச்சு நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி விடுவேன். எப்ராஹிமே இஸ்ரவேலே
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.